ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாக, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே என்ற வார்த்தையை மையமாய் கொண்டு தேசத்தின் நடுவிலே, தேசத்தினுடைய சூழ்நிலைகள் நடுவிலே, தேசத்தினுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகி வருகிற நாட்களிலே கடவுளுடைய வார்த்தை அநேகர் இந்த தேசத்திலே பேசினாலும் நானும் நீங்களும் கூட இந்த வார்த்தையை பேசுகிறதற்கும் கேட்கிறதற்கும் இந்த தேசத்தின் நடுவிலே ஒரு மாறுதலை கொண்டு வருகிறதற்கும் ஏதுவாய் பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து எமது இன்டர்நேஷனல் மிரக்கல் மினிஸ்ட்ரி மூலமாக மிரக்கல் மீடியா என்கிற ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், இன்னுமாய் வாட்ஸ்அப் குரூப்களில் நாங்கள் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம். எமது வன்னி நிலப்பரப்பின் நீண்ட நெடிய யுத்தத்திற்கு பின்பாக, யுத்தத்திற்கு முன், யுத்தத்திற்கு பின் என்று இருவகையான காலப்பகுதியில் கிறிஸ்தவ சமுதாயமானது பெரிதளவில் மாறிவிட்டது. அதிலும் யுத்தத்திற்கு முன் இருந்த ஆர்வமும் தாக்கமும் யுத்தத்திற்கு பின்பு ஆவிக்குரிய சபைகளிலும் குடும்பங்களிலும் பெரிதளவில் ஆண்டவரை தேடுகிறதற்கும் கடவுளை அண்டிக் கொள்கிறதற்கும் ஏதுவான ஒரு தன்மை குறைந்து இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளின் வளர்ச்சி என்ன? ஆவிக்குரிய சபைகள் இன்றைக்கு எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது? யுத்தத்திற்கு முன்னான காலப்பகுதியிலே சபைகளுடைய ஆவிக்குரிய தன்மை என்ன? இன்றைக்கு யுத்தம் நிறைவடைந்த பின்பாக, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு பின்பாக, இன்றைக்கு யுத்தத்தின் பின் கடவுளுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி வீதம் என்ன, அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள் என்ன என்பதை சற்று உற்று நோக்கி பார்ப்போமாயிருந்தால் அதை நானும் நீங்களும் வார்த்தைகளினாலே சொல்ல முடியாது. அது மிக ஒரு தோல்வியை சில நேரங்களில் கண்டிருக்கலாம் என்று நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே நானும் நீங்களும் ஒரு எழுப்புதலை குறித்தும், இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபைகள் எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு யுத்த காலப்பகுதியில் அநேக அழிவுகள், அநேக உயிரிழப்புகள், அநேக விதமான இரத்தம் சிந்துகள் நடந்தது. தேசத்தின் நடுவிலே தேவனுடைய திட்டம் தேசத்தின் நடுவிலே இனி எப்பேற்பட்டு காணப்பட போகிறது? இந்த யுத்தம் நிறைவடைந்து நீண்ட நெடிய நாட்களுக்கு பின்பாய் தெய்வம் இந்த தேசத்தின் நடுவிலே கடவுள் எதை ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபைகள் நடுவிலே, வாலிபர்கள் நடுவிலே கடவுள் செய்ய எதிர்பார்க்கிறார்? கடவுளுடைய ஊழியர்களை கொண்டு கடவுள் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்ய எதிர்பார்க்கிறார் என்கிற ஒரு காரியத்தை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு எழுப்புதலுக்கான தாகம் எவ்வாறு இந்த தேசத்தில் இருக்கிறது? எழுப்புதலுக்கான தடைகள் என்ன? சபைகள் இந்த தேசத்தின் நடுவில் எவ்வாறு காணப்படுகிறது? வாலிபர்களுடைய நிலை என்ன? ஊழியர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி இந்த காணொளி வாயிலாக தொடர்ந்து பேச இருக்கும். அதைவிட ஆவிக்குரிய மண்டலங்களிலே கடவுள் பேச நினைக்கிற காரியம் என்ன? ஆவிக்குரிய மண்டலம் என்கிற ஒரு காரியம் உண்டா? ஆவிக்குரிய மண்டலங்களிலே கடவுள் எப்படி செயல்படுவார்? கடவுள் எப்படி தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார்? ஆவிக்குரிய மண்டலங்களிலே கடவுளுடைய வார்த்தை எவ்வாறு வெளிப்படும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் கற்றறிய போகிறோம். அதை தொடர்ந்து தீர்க்க தரிசன வார்த்தைகள், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை நானும் நீங்களும் கேட்க இருக்கிறோம். தொடர் ஜெபங்கள், இன்னும் அநேக காரியங்களை இந்த மிரக்கல் மீடியா என்கிற இந்த ஊடகத்தின் மூலமாய் நானும் நீங்களும் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் அவதானிக்க போகிறோம். இங்கே போடப்பட்டிருக்கிறது, தேவன் ஒரு தேசத்தை மாற்ற விரும்பும் போது முதலில் ஒரு மனிதனை எழுப்புகிறார். ஒருவேளை நானா இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருக்கலாம். கடவுள் யாரோ ஒரு மனிதனை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கடவுள் கொண்டு வருகிறதுக்கு போதுமான தெய்வமாய் இருக்கிறார். செருபாபேல் மற்றும் எஸ்ரா என்கிற 2 நபர்களால் செய்ய முடியாத காரியத்தை நெகேமியா என்கிற ஒரு தனி மனிதனை கொண்டு தேசத்தின் களங்கத்தை கட்டுகிறதற்கு கடவுள் உபயோகப்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களா இருக்கலாம், இந்த வார்த்தையை பேசுகிற நானா இருக்கலாம். யாராவது ஒருவரை கொண்டு கடவுள் தேசத்தின் நடுவிலே சில மாற்றங்களையும் மிகப்பெரிய எழுப்புதல்களையும் தேசத்தை மறுபடியும் திருப்பி கட்டுகிறதற்கு ஏதுவான ஒரு வல்லமையும் கடவுள் கொடுக்கிறதுக்கு நிச்சயமாய் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார்.
எனக்கு அன்புக்குரிய வாலிபர்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம். இனி நானும் நீங்களும் நம்முடைய காரியமாய் இருக்கிறதுக்கான, நம்முடைய காரியமாய் நானும் நீங்களும் வாழுகிறதுக்கான தருணம் இல்லை. உங்களுக்கான தருணம் முடிந்து போய்விட்டது. உங்களுக்கான நேரம் முடிந்து போய்விட்டது. தேசத்தில் இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு பின்பாக நீங்கள் இதுவரை காலமும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய சபையை கட்டி எழுப்ப வேண்டும், உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எப்படியாவது கட்டி எழுப்ப வேண்டும் என்று நீங்கள் பட்ட பிரயாசங்களினுடைய தருணம் முடிந்து போய்விட்டது. இனி நீங்கள் மௌனமாய் இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சபை, உங்களுடைய காரியம் என்று நீங்கள் இருந்து விடுகிற தருணம் முழுவதுமாய் இந்த நாளோடு முடிந்து விட்டது என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இனி கடவுளுக்காய் நீங்கள் எழும்ப வேண்டிய ஒரு தருணம். அன்பு வாலிபர்களே, அன்பு ஜெப வீரர்களே, அன்பு கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிற பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்களே, சுவிசேஷங்களை நாளுக்கு நாள் வீதிகளிலும் நாளுக்கு நாள் ஆங்காங்கே சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீங்கள் மௌனமாயிருக்கிற காலம் அல்ல. இந்த காலத்திலே நீங்கள் கடவுளுக்காய் எழும்பி கடவுளுடைய ராஜ்யத்துக்காய் அவருடைய ஒரு மறுபடியும் ஒரு எழுப்புதலின் ஒரு தாகம் கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்காய் நீங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டிய நேரத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இனி நீங்கள் மௌனமாயிராமல் பேச வேண்டிய காலத்தில் இருக்கிறீர்கள். தேசத்தினுடைய அக்கிரமங்களை பார்க்கிறீர்கள், தேசத்தினுடைய அநியாயங்களை பார்க்கிறீர்கள், தேசத்தில் நாளுக்கு நாள் நடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து இன்னும் உங்களுடைய சபை, உங்களுடைய விசுவாசிகள், உங்களுடைய குடும்பம் என்று நீங்கள் அப்படியே மௌனமாய் இருந்து விட்டால் கடவுளுக்காக எழும்ப வேண்டிய சந்ததி குறைந்து நானும் நீங்களும் இந்த கிறிஸ்தவமானது இந்த தேசத்திலும் சரி, இந்த உலக நாடுகளிலும் சரி, ஒரு அழிவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதை யாரும் மறந்து போய்விடக்கூடாது. கடவுள் உங்களோடு பேசுகிறார், கடவுள் உங்களோட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் மௌனமாய் இருக்க இருக்க பிசாசானவன் தேசத்தை அதிகாரம் பண்ணி அதனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் இல்லாமல் ஆக்குவான். தேசத்தை சிறுமைப்படுத்துவான், தேசத்துடைய ஜனங்களை சிறுமைப்படுத்துவான், தேசத்துடைய வளங்களை சிறுமைப்படுத்துவான். தேசமானது தேவனை அறியாமல் ஜனங்கள் அங்கும் இங்குமாய் அலைந்து தேவனை தேடி அநியாயத்தின் பாதையில் போகிற ஒரு சூழ்நிலை வரும். இதை யார் பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம் இதுவே. எனவே தொடர்ந்து நாங்கள் பேசுவோம், தொடர்ந்து சபைகளை குறித்து பேசுவோம், தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கடவுளுடைய ஜெப வீரர்கள், சுவிசேஷ வீரர்கள், கடவுளுக்காய் சாதிக்க விரும்புகிறவர்களை குறித்து நாங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை, கடவுளுடைய இருதயத்தினுடைய இயக்கத்தை நாங்கள் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பேச ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே நீங்கள் இதோடு இணைந்திருங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் அநேகரிடத்தில் இந்த அதிகாரம் யாரும் தந்தது என்று உங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்கள் நினைக்கலாம். இது ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இது வெறுமனே வார்த்தை அல்ல, வெறுமனே இது ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய கோபம் அல்ல. இன்றைக்கு தேசத்திலே கடவுள் அவருடைய இருதயத்தினுடைய வார்த்தையை அவருக்கு பிரியமானவர்களோடு, அவர் விரும்புகிற ஜனங்களோடு பேசுகிறார். நீங்கள் யாரா இருக்கலாம், இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் 1000 வியாக்கியானம் இதை குறித்து நீங்கள் சொல்லுகிறதற்கு ஏதுவாக நீங்கள் முன்வரலாம். 1000 வியாக்கியானங்கள் நீங்கள் சொன்னாலும் கடவுளுடைய சத்தியத்தை நீங்கள் மாற்ற முடியாது. கடவுளுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டால் உங்களால் சும்மாவும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் கடவுளுக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டி இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நீண்ட நெடிய ஊழியத்தில் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் ஒரு விஷயம் பரிசோதித்துக் கொண்டு கடவுளுக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறதற்கு எழும்புங்கள் என்று, கடவுளுக்காக எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி இந்த நாளில் இந்த காரியத்தை அறிமுகப்படுத்துகிறதிலே சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். கடவுளுக்காக ஒரு பக்தி விருத்தி உள்ள சந்ததியை எழுப்புவோம். கடவுளுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற சந்ததியை எழுப்புவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.